வணக்கம் மக்களே. இது வந்து எபிசோட் 2 வின்டர் ரைடில். ஸோ எபிசோடு 1 வந்து நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி சதுரங்கப்பரா வியூ பாயிண்ட்டு, ஸோ பூப்பாரா அந்த வழியாக வந்து நாங்கள் மூணாருக்கு வந்ததை போட்டிருப்பேன். அச்சன் கோயிலில் கவர் பண்ணிட்டு. ஸோ இது டே 2 வந்து மூணார்லேருந்து வட்டவாடா போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து எல்லப்பட்டி வியூ பாயிண்ட்டு. ஸோ வட்டவாடா போகிறதுல மாட்டுப்பட்டி டேமு, குந்தால டேம் தாண்டின அப்புறம் எல்லப்பட்டின்னு ஒரு ஏரியா வரும். ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் இது. இது பக்கத்தில் நாங்கள் வந்து சென்னாய்களை பார்த்தோம். ஸோ வழக்கமாக சென்னாய்கள்னால் கூட்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 2 தான் பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். ஸோ டீ எஸ்டேட்டுக்கு உள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் டீ எஸ்டேட்டில் வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்க. அது பக்கத்தில் தான் 2 சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. சென்னையை பார்த்துட்டு நாங்கள் டாப் ஸ்டேஷன் வந்தோம். டாப் ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், அந்த க்ளவுட் பெட் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. மேகக்கூட்டங்கள் வந்து அந்த கிளைமேட்டை பொறுத்து சம்டைம்ஸ் வந்து மிஸ்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இந்தமாரி மலைக்கு நடுவில் அந்த மேகங்கள் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும் க்ளவுட் பெட் மாதிரி. சம்டைம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் டிசம்பர் மந்த் ஒரு 15th அந்த டேட்டில் போனதுனால, அதுவும் ஏர்லி மார்னிங், இது ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த க்ளவுட் பெட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு அருமையான ஒரு வியூ. ஸோ நாங்கள் நிற்கிறது வந்து டாப் ஸ்டேஷன், வட்டவாடா பக்கத்தில் இருக்க ஸ்பாட்டு. அந்த மலைக்கு அந்த பக்கங்கள் வந்து மீசப்புலிமலை, அப்புறம் கொழுக்கு மலை, அதுவும் மூணாறுலேருந்து இந்த சூரியநெல்லியிலேருந்து ஜீப் ரைடு மூலமாக வருவாங்க அந்த சைடு. ஸோ அங்கே வந்தாலும் நீங்கள் இதே போல் க்ளவுட் பெட் பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போவுமே டெய்லி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கிளைமேட்டை பொறுத்து அது, ஆனால் மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு சான்ஸ் உண்டு இந்த க்ளவுட் பெட்டை. ஸோ இது ஒரு அருமையான காட்சி. இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நேரில் பார்த்தா தான் தெரியும் இந்த அருமையான காட்சியோட ஒரு பிரமிப்பு. ஸோ இது எங்களுக்கு கிடச்சிது இந்த தடவை. அந்த க்ளவுட் பெட்டை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வட்டவாடாக்கு உள்ளே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் இதில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலைன்னா அடிக்கடி வந்ததுனால ரொம்ப எடுக்கலை. அப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ காட்டாக்கம்பூர்னு ஒரு ஊர் வட்டவாடாக்கு டாப்பில். ஸோ எப்போவுமே வந்து சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ் தான் ரெகுலர் ஸ்பாட், அந்த ஜீப் டிரைவர்ஸ் அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இது ஒரு ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஆட்களே இல்லை, ப்ரைவசியாக இருந்துச்சு. ஃபால்ஸும் நல்ல பெருசு, குளிக்கிறதுக்குலாம் நல்ல வசதியாக இருக்குது. இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரத்தில் ப்ரைவேட்டாக மாறிடும். சீக்கிரம் முடிஞ்சுன்னா பாருங்கள். ஃபால்ஸில் குளிச்சுட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த வட்டவாடாவில் அந்த என்ட்ரன்ஸில் செக் போஸ்ட்டுக்கிட்ட எஸ்கேப் ரூட்டுன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த எஸ்கேப் ரூட் என்னென்னா, அது கொடைக்கானல் போகக்கூடிய ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரோடு. அது ஒரு 50 கிலோமீட்டரில் கொடைக்கானல் போயிடலாம். ஸோ அந்த ரூட்டை ரொம்ப நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருந்தோம். ஸோ அங்கே வந்து ட்ரெக்கிங் அண்ட் போலாரைஸ் ரைடு, அந்த ஜீப்பில் ஒரு ரைடு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் ட்ரெக்கிங் எடுத்தோம். ஸோ ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு போய்ட்டு ஒரு 6-7 மணி வரைக்கும் அந்த ட்ரெக்கிங் பண்ணோம். ஒரு 8 கிலோமீட்டர்கிட்ட காட்டுக்குள்ளோடையே நடந்தோம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெக்கிங் போனது. ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ட்ரிப்பு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. நிறைய புது புது விஷயங்களை பார்த்தோம் காட்டுக்குள்ளே. ஸோ பைசன், அப்புறம் மலபார் ஸ்கொரில், அப்புறம் கொஞ்சம் லங்கூர்ஸு, இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் பார்த்தோம். எலிஃபண்ட்ஸு, டைகர் அப்படி எதுவும் பார்க்கல. உனக்கு வேண்டல மெசேஜ்? உனக்கு வேண்டாம்ல? Hey Bison. Finally.
Hey guys,